சென்னை தாம்பரம் அருகே புரோகிதரின் வீட்டை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள் குட்டி சைஸில் இருந்த பீரோவை உடைக்க முடியாததால் பீரோவுடன் தூக்கிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வீட்டை ஒட்டுமொத்தமாக சுருட்டிச் சென்ற கொள்ளையர்கள் சிக்குவார்களா? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் யானை தந்தம் கடத்திய அதிமுக பிரமுகர் உட்பட 4 பேர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தந்தத்திற்காக யானைகள் கொல்லப்பட்டனவா? நடந்தது என்ன? சென்னை தாம்பரத்தை அடுத்த சிட்லப்பாக்கம் பகுதியில் வசித்து வருபவர் 67 வயதான புரோகிதர் ரங்கராஜ். இவரது மனைவி ஹேமலதா. இந்த தம்பதி மகன், மருமகள், பேரன் என கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ரங்கராஜன் தனது தந்தையின் 100வது பிறந்த நாளை கொண்டாட கடந்த வெள்ளிக்கிழமை குடும்பத்துடன் மயிலாப்பூர் சென்றுள்ளார். அங்கு தந்தையின் 100வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் போது ரங்கராஜனின் எதிர்வீட்டுக்காரர் திடீரென போன் செய்துள்ளார். போனில் உங்கள் வீடு திறந்து கிடப்பதாக கூறியதும் பதறிப்போன ரங்கராஜ் அலறி அடித்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கே கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தவர் உடனே இது குறித்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது 2 பீரோக்கள் உடைக்கப்பட்டு துணிகள் அனைத்தும் கலைக்கப்பட்டு கிடந்தது தெரிய வந்தது. அதன் பிறகு வீட்டில் வைத்திருந்த வெள்ளிப் பொருட்கள் அனைத்தும் காணாமல் போனதும், காலகாலமாக பாதுகாப்பாக வைத்திருந்த குட்டி பீரோ ஒன்று காணாமல் போனதும் தெரிய வந்தது. அந்த குட்டி பீரோவுக்குள் 50 சவரன் தங்க நகைகளை பத்திரமாக வைத்திருந்தார் ரங்கராஜன். பழங்கால பீரோ என்பதால் எளிதில் பூட்டை உடைக்க முடியாததால் பீரோவை மர்ம நபர்கள் அப்படியே தூக்கிச் சென்றது தெரிய வந்தது. மொத்தமாக 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள் காணாமல் போயிருப்பது ரங்கராஜனிடம் நடத்திய விசாரணையின் போது தெரிய வந்தது. 4 பித்தளை சொம்புகளை மட்டும் கொள்ளையர்கள் விட்டுச் சென்றுள்ளனர். எங்களோட லாக்கர் ஒரு 2 அடி வசரத்துக்கு லாக்கர் ஒன்று உண்டு. அந்த லாக்கரை அப்படியே தூக்கி போயிருக்காங்க. பீரோலாம் திறந்துருக்குது. இதில் பார்த்தா ஒரு 50 சவரன் என்னோட மருமகளுக்கு அவங்க வீட்டில் போட்டது, ப்ளஸ் என்னோட மனைவி இது அதில் இருக்குது, எந்திருது, அப்புறம் காப்பு, அப்புறம் தங்கத்தை சின்னதாக வளையல், அப்புறம் கொலுசுகள். எங்களுக்கு எதிர்த்த வீட்டிலேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி வீடு பூட்டு உடஞ்சிருக்கு அப்படின்னு. உள்ளே வந்து பார்த்தம்போது வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சேஃப்டி லாக்கர் இருந்துச்சு. அந்த லாக்கரோடு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பீரோஸ் எல்லாமும் ஓப்பனில் இருந்தது. 2 ரூம் பீரோஸு, எவ்ரிதிங், துணியெல்லாம் கழிச்சு போட்டிருந்தாங்க. கேஷ் ஒன்றும் கேஷ் கம்மியாக தான் இருந்தது. 4,000 to 5,000 கேஷ் தான் இருந்தது. கோல்டு மட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50 severance ஆஃப் கோல்டு அண்ட் 8 to 10 kilos ஆஃப் சில்வர் வச்சுருந்தோம் உள்ளே. ஸோ அதை லாக்கரோடு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் வேகமாக க்ளோஸ் பண்ணி, ஏன்னா லாஸ் ரொம்ப பெருசு. ஸோ சீக்கிரம் போலீஸும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் அஸ் டு ரெக்கவர் த லாஸ். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கினர். வீட்டின் அருகே எந்த சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்படாததால் குற்றவாளியை பிடிப்பதில் போலீசாருக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பீரோவை உடைக்க முடியாத கொள்ளையர்கள் பீரோவையே அலைக்காக லவட்டிக் கொண்டு சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.